சாதாரணமாக ஒரு பேனா பிடிச்சி எழுதுறோம். விரல் வந்து இப்போ மடக்க முடியல அப்படின்றது அதுக்கு அதான் சொல்லிட்டு. எப்படி மடக்க முடியலை? ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ இப்படி இருக்கிறது இப்படி மடக்க முடியல. ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி வரமாட்டேங்குது, இப்படி ஃபுல்லாக வரல, இதே வரமாட்டேங்குது, இது ஃபுல்லாக வரணும். அது என்ன பண்ணுங்க? ஒரு சிலவங்களுக்கு இப்படி சொன்னேன். அது வந்து உங்களுக்கு வந்து சாதாரணமாக இருக்கும்போது வரலையா, அவங்களுக்கு இடையில ஏதாச்சும் பிரச்சனை, ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணி இந்த பிரச்சனை அப்புறம் வரலையா? வரல பிரச்சனை. அது இன்னொன்று என்னன்னா, இவங்க இந்த விரலுக்கு வந்து வேலை செய்யாமல் இந்த நம்ம இப்படி வரமாட்டேங்குது, அதிகமாகி அவங்க கை வந்து இந்த இடத்துல வீக்கப்படுத்தி இந்த விரலவே மடக்க முடியாது, இந்த இடத்துக்கு மடக்க முடியல, இந்த இடத்துல இருந்து மடக்க முடியாது. ஆமாம், கிங்கன்றது. ஆமாங்க, அவங்களுக்கு இலக்க கொடுக்கணும். இலக்க கொடுத்துட்டு அந்த கைக்கு வந்து நம்ம என்னன்னா சாக்கு, கரண்ட் ஷாக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கணும்? இயற்கை முடியல. நான் எங்களுக்கெல்லாம் கரண்ட் ஷாக் கொடுக்க தெரியாது சார். அதுக்கு பதில் வேற என்ன மாற்று என்ன பண்ணலாம்? கரண்ட் ஷாக்கெல்லாம் கரண்டை வச்சு கொடுக்குறது இல்லை, அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் எங்ககிட்ட கிடையாது. சொல்லாரு கரண்ட் அடிக்கிறது சொல்லாரு கற்றுக் கொடுப்பாரு உங்களுக்கு. இல்லை அது கிடையாது, இவருக்கு கொடுக்குறது அந்த கரண்ட் ஷாக் அடிக்கிறது. அடிக்கும் கரண்ட் எப்படி கரண்ட் சாரி நரம்பு தொட போறீங்க அப்படி சொல்லுங்க. இந்த விரல் இருக்குல்ல, கரண்ட் ஷாக், இந்த விரலில் வந்து எழுதிக்கிட்டே இருக்காரு. எழுதிக்கிட்டு இருக்கும்போது கை விரல் இப்படியே இருக்கு. ஆமாங்க. ரெண்டாவது இப்படி எந்திரிக்கலாம் அப்படி கஷ்டப்படுறாரு. இதாக இருக்குது. ரெண்டாவது கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துக்கிட்டு தட்டிக்கிட்டே இருக்காரு. தட்ட இது என்ன ஆகுதுன்னா ரத்தம் உறைஞ்சு இங்கே வரைக்கும் நின்றுக்கணும். ஆமாம், இவருக்கு கை வந்து ஷூ பிடிச்சிருச்சோன்னா நம்ம அப்போ அதை நீவணும்ல, மேலே இருந்து நல்லா நீவு கொடுக்கணும் வைத்திய முறைப்படி. ஓகே, நான் வச்சுக்கோ வைத்திய முறைப்படி. இது வந்து இது வந்து நம்மளாம் கையை பிடிச்சி இழுத்து போட்டு எண்ணெயை போட்டு நல்லா நீவ இந்த நரம்பில் ரத்தோட்டம் இறங்கிக்கிட்டே இறங்கிட்டு அப்புறம் என்ன செய்யணும்னா இந்த கை விரல் வேலை செய்யலான்னு பார்க்கணும். இப்போ விரல் வேலை செய்யலான்னு பார்க்கணும், ஒவ்வொரு நரம்பாக வேலை செய்யலான்னு பார்க்கணும். சரிதா, என்ன செய்யுதுன்னு பார்க்கணும், வேலை வந்துருச்சுன்னு பார்க்கணும். வேலை செய்யலைன்னா பழையபடி எடுக்கணும், பழையபடி இங்கே பார்க்கணும், இதை பார்க்கணும், இது வருதான்னு பார்க்கணும். இந்த விரல், இந்த 2 விரல் தானே மிஸ்டேக்கு, அந்த விரல் வருதான்னு பார்க்கணும். வந்துருச்சு, அப்போ இதை ஃபுல்லாக பாடி கொடுக்கணும். கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா இங்கே வரணும், இந்த இடத்துல கொடுத்து பார்க்கணும். இந்த இடத்துல கொடுக்கும்போது எல்லாம் வந்துருச்சு, வெள்ளம் ஆடிச்சு. அடுத்து ஒன்று கொடுக்கணும். இதுலேயும் வரல அப்படின்னு சொன்னால் இப்போ இங்கே வருதுன்னு பார்க்கணும். என்ன கொடுத்தீங்க? எங்கே வருது சாமி? வருதா? இந்த வருதா? இந்த நம்பர் இங்கே இந்த இடம், இந்த நரம்பை கொடுத்தா இங்கே கரண்ட் வந்து சுவிட்சு தொட்டா கரண்ட் அடிக்க அது மாதிரி வருது. அதுவும் வரல அப்படின்னு சொன்னால் இதுதான் அந்த விரலை பார்க்கணும். என்ன செய்யுது? அங்கே தான் தெரியல, எந்த நாள் தெரியல. எங்கே வந்துச்சாங்க? ஆமாம், எல்லா விரலும் வச்சு எப்படி வச்சோன்னா ஷாக்கும் 5 விரலும் அடிச்சுது அட் டைம். இதான் கரெக்ட். எல்லா விரலுக்கு வந்துருச்சான்னு சொல்லுங்கள். எல்லா விரலும் இந்த இடம் பிடிச்சது. நல்லா மடக்கிப்பாங்க, இந்த விரலை மடக்கிப்பாங்க. இந்த இடம் பிடிக்கிறோமா? இந்த இடமா பாருங்க, நல்லா பாருங்க. இப்போ நம்ம ஒரு சுவிட்சு பெட்டியில் போய் கையை வச்சுட்டு கொஞ்ச நேரம் எப்படி இருக்கும்? ஷாக் அடிக்கும். ஷாக் அடித்த மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அந்த மாதிரி எப்படியோ ஆயிடும்ல. வாங்கியிருக்கு. அந்த கையை ஒரு மாதிரி ஒரு மாதிரி கையே மாதிரி ஆயிடும். அந்த நரம்பு வந்து ஷாக் கொடுத்துட்டு ரெண்டாவது இழுக்கணும். எண்ணெயை போட்டு நல்லா நீவி விடணும். நீவி விட்டு பழைய வீடு ஒத்தனம் கொடுக்கணும். வைத்தியம் இந்திய நரம்பு கை விரல் பிடிச்சிச்சோன்னா நம்ம ஷாக் கொடுக்குறது இங்கேயும் மட்டும் கொடுத்தாங்க. இங்கேயே இந்த இடத்துலையும் இந்த இடத்துல கொடுத்தா போதும். அந்த ஷாக் கொடுத்தோம்னா சக்கரை வச்சுக்கணும். அதே மாதிரி கால்லையும் வரும். கால் வர வச்சுருக்குல்ல, அது கீழே வரும்போது சொல்லுவோம். சரி, அந்த கைக்கு வந்து அவருக்கு எந்த இடம்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். நாளைக்கு மாற்றி பார்த்துங்க.
இல்லை அது எந்த நீங்கள் துணி போடுறதா தெரியல. துணி போடுறது நாளைக்கு அதுதான் நாளைக்கு ஃபுல்லாக தாங்க ஐயா. இப்போ நம்ம வைத்தியத்தை சொல்லிட்டே சரி சரி சரி. உங்களுக்கு ஷோல்டர் முடிஞ்சிச்சா? அது நான் போகலான்னு பார்க்குறேன். உங்கள் டெமோ நான் வரலான்னு பார்க்குறேன். ஐயா விரல் சார்ந்தது என்ன இருக்குங்களா ஐயா? இப்போ இந்த விரல் சார்ந்தது மற்ற பிரச்சனை எப்படி எனக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தான் டவுட்டே கேட்கணும். அதான் அவர் எல்லாத்தையும் அவர் தான் எழுதி வச்சிருக்காரு. அதே கேளுங்க. அதான் கை இதுல கை வந்து முழுமையா செய்யற அந்த பக்கவாதம் தவிர இங்க நரம்பு இருக்கு இல்லையா, 5 நரம்பு, அது வந்து ஒருத்தருக்கு வந்து அடிப்பட்டு ஒரு ஆப்ரேஷன்ல ஏதாவது மிஸ்டேக் ஆயிருக்கு, மிஸ்டேக் ஆயிருக்கு, நரம்புல மிஸ்டேக் ஆயிருக்கு, நரம்புல வந்து ஆப்ரேஷன் பண்ணல மிஸ்டேக் ஆமா. ஆயிருக்கு. அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் பேரலிசிஸ் நம்ம நீவி கொடுக்கலாம், வேறு கொடுக்கலாம், நம்ம செய்யலாம். இது வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணல மிஸ்டேக் ஆயிருக்கு, அதை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சரிங்க. அப்போ அதே கையில இப்போ கை கால் மூந்து போகிறது இந்த கை பேரலிசிஸ். கொடுக்குறோம்ல இதே மாதிரி அந்த கைக்கு கொடுக்கணும், 2 கைக்கு ஒன்று போல கொடுக்கணும். ஓகே. இப்போ பேரலிசிஸ் சொன்னால் அதுக்கும் அது கொடுக்கலாமா, இது வேறு கொடுக்கணுமா? கை கால் ஊந்து போகுதுல இந்த வாதம் சொல்கிற மாதிரி பர்த்டே கொண்டாடுறாங்க பசங்க. அந்த கை வந்து இந்த கைக்கு கொடுக்குறோம்ல அதே மாதிரி கை அந்த கைக்கு கொடுக்கணும்.